கிருஷ்ணகிரி மாவட்டம் மல்லசந்திரத்தில் தமிழகத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான கல் திட்டைகள் கண்டறியப்பட்டுள்ளன. 2500 ஆண்டுகள் பழமையான இவை இரும்பு கால பெருங்கற்படை பண்பாட்டை சேர்ந்த முக்கிய தலைவர்களின் நினைவு சின்னங்கள் என ஆவணப்படுத்தும் குழு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் பண்பாட்டை உணர்த்தும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பண்டைய கால சிற்பங்கள், மண் பாண்டங்கள், நடுகற்கள், பாறை ஓவியங்கள், கல் திட்டைகள் என பல வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழகத்திலேயே அதிக எண்ணிக்கையில் கூடிய கல் திட்டைகளை கொண்ட ஊர் மல்லச்சத்திரம் எனவும் 100க்கும் மேற்பட்ட கல் திட்டைகளை தற்போது பதிவு செய்துள்ளோம். இவை சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த முக்கிய தலைவர்களின் நினைவு சின்னமாகவும், இவை இரும்பு காலம் என்னும் பெருங்கற்படை கால பண்பாட்டை சார்ந்தவைகள் எனவும் ஆவணப்படுத்தும் குழு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கல் திட்டைகளில் சிலவற்றில் வீரன் எவ்வாறு இறந்தான் என்பதை விளக்கும் வகையில் வெண் சாந்து ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கிறாங்க. இது குறித்து வரலாற்று ஆவணப்படுத்தும் குழு மற்றும் கல்லூரி மாணவிகள் அளித்த சிறப்பு தகவல்களை தற்போது பார்க்கலாம். இங்க மலைச்சந்திரம் அப்படிங்கிற கிராமத்துல கல் திட்டைகளை பத்தி பார்க்க வந்தோம். இங்க 100க்கும் மேற்பட்ட கல் திட்டைகள் இருக்குது. வேற எங்கேயாச்சும் போனா 2-3 தான் இருக்குது. ஆனா இங்க 100க்கும் மேற்பட்ட கல் திட்டைகள் இருக்குது. இங்க அதை பார்க்கும்போது நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறதோட இது பாக்குறதுக்குள்ளார ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட் மொத்தம் ஒரு 60 பேருக்கு மேல வந்திருக்கோம். பார்த்து எல்லாரும் சேர்ந்து பாக்குறது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கிருஷ்ணகிரி வரலாற்றுத்துறை மாணவர்களுடைய வருடத்துக்கு காலத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டிட்டைகள் இருக்கின்ற மல்லச்சந்திரம் என்ற இந்த பகுதிக்கு அழைத்து அந்த காலகட்டத்தில் அந்த குழு தலைவர்களுக்கும் மற்றும் மற்றவர்களுக்கும் எவ்வாறு இந்த கல்திட்டைகள் எடுக்கப்பட்டுள்ளது, அது தற்போது சொல்ல வேண்டும் என்றால் நினைவு சின்னங்கள், அந்த நினைவு சின்னங்கள் எவ்வாறு எடுக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான கல்வியை புகுவதற்காக இந்த கல்லூரி மாணவர்களுக்கு இந்த தினம் அழைத்து இதை பற்றிய விளக்கம் கொடுக்கப்பட்டது. தமிழகத்திலேயே அதிக எண்ணிக்கையில் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல் திட்டைகள் என்று சொல்லக்கூடிய பெருங்கற்படை காலத்தை சேர்ந்த ஒரு நினைவு சின்னங்களில் ஒன்றான கல் திட்டைகள், 100க்கும் மேற்பட்ட கல் திட்டைகளை கொண்ட இடமாக நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த மல்லசந்திரம் கல் திட்டையானது காணப்படுகின்றன. இங்கே 100க்கும் மேற்பட்ட கல் திட்டைகள் காணப்படுகின்றன. இதில் ஒரு 10க்கும் மேற்பட்ட கல் திட்டைகளில் ஓவியங்களும் காணப்படுகின்றன. வெண் சாந்தினாலான ஓவியங்களும் காணப்படுகின்றன. இந்த நினைவு சின்னங்கள் எல்லாமே ஒரு இறந்தவர்களை அடக்கம் செய்த இடத்தில் எழுப்பாமல் நினைவு சின்னமாக, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவர்கள் ஒரு இடம், அவர்களுக்காக எடுக்கப்பட்ட நினைவு சின்னம் இந்த பகுதியானது. இப்பொழுது நாம் தலைவர்களுக்கெல்லாம் நினைவு சின்னம் எடுப்பதை போல 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக முக்கியமான தலைவர்களுக்கு நினைவு சின்னங்களை எடுக்கும் பழக்கம் இருந்திருக்கிறது என்பதற்கு மிக சிறந்த சான்று. இதுபோன்று அதிக எண்ணிக்கையில் ஒரே இடத்தில் 100க்கும் மேற்பட்ட கல்திட்டைகளை கொண்ட ஒரே இடமாக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் மல்லசந்திரம் தான் இருக்கிறது. பல இடங்களில் நமக்கு கல்திட்டைகள் காணப்படுகின்றன. 1, 2, 5, 10 என்று இருக்கும். ஆனா இங்கு 100க்கும் மேற்பட்ட கல்திட்டைகள் காணப்படுகின்றன. இதையெல்லாம் நம்முடைய அரசினர் மகளிர் கல்லூரி மாணவர்களுடைய அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக, அவர்களுடைய படிப்பின் ஒரு பகுதியாக இங்கு நாம் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வுக்குழுவானது இந்த பகுதிக்கு அழைத்து அவர்களுக்கெல்லாம் இந்த கல்திட்டைகளை பற்றிய விரிவான விளக்கங்களை அளித்திருக்கிறோம். இந்த மலைச்சந்திரம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அதிகமா கல்வெட்டுகள் 100க்கும் மேல இருக்குன்னா மலைச்சந்திரம் என்ற கிராமத்துலதான். நாங்க இது ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காலேஜ் மூலமா வந்திருக்கோம். இதுல நிறைய புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறதோட நாங்க நேர்ல பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப புதுசா இருக்கு சார். அதுவும் இல்லாம ஒவ்வொரு இந்த கல் திட்டுக்கள் 3 பக்கம் 4 பக்கம் கல் வச்சு அது மேல ஒரு போட்டிருக்காங்க. நடுவுல மேற்கு பக்கம் ஒரு ஹோல்ஸ் போட்டு இது பண்ணிருக்காங்க சார். நான் படிச்ச பாடத்துல புதிய கற்காலம், இடைக்கற்காலம், பழைய கற்காலம் பத்தி எல்லாம் படிச்சிருக்கோம். இங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மல்லச்சந்திரம்ன்ற கிராமத்துல மலையில பார்க்க வந்தோம். இங்க 100கணக்கான மேல் கல்திட்டைகள் இருக்கு. தமிழ்நாட்டிலே இங்கதான் அதிகமான கல்திட்டைகள், பாறை ஓவியங்கள், பல வகையான பொருட்களை நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சதுக்கு எங்க அரசு மகளிர் கலைக்கல்லூரிக்கும் கிருஷ்ணகிரி ஆய்வுக்குழுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.